ஏன்னா இந்த இது பத்த மாட்டேங்குது பாத்தீங்களா? அப்பயே சொன்னேன் சார்ட்ட கொஞ்சம் பெருசா போடுங்க. அதாவது நான் அழகா இருக்க மாதிரி என் பொண்ணு என்னோட அழகா இருக்கும். சபாஷ். நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், என்னங்க நம்ம பொண்ணை என் தம்பிக்கு கட்டி கொடுத்துடலாங்க. தம்பிக்கு என்ன கை கட்டுறீங்க? அந்த பக்கமா காட்டுங்க. குடுக்குற பொண்ணு என்ன கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, இங்க வர்றி பொண்ணு ஒரு பிச்சைக்காரனு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேன், உன் குடும்பத்துல கட்டி கொடுக்க மாட்டேன். அவரை பார்த்து எங்க கை காட்டுறீங்க? பிச்சைக்காரனு கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பேன், அவரை பார்த்து எங்க கை காட்டுறீங்க? அவர் கூச்சுக்கு போறாரு. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைவீதிக்கு போயிட்டாரு. சரி, போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வாசல்ல ஏகப்பட்ட கூட்டம். கூட்டமா இருக்காங்க. யாரு? ஒரே பிச்சைக்கார கூட்டம். எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வந்தாரு. ஏண்டி என்னடி வாசல்ல ஒரே உன் சொந்தக்காரங்க கூட்டமா இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இங்க பாருங்க, ஏட்டி கூட்டியே பேசக்கூடாது. நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? உன் சொந்தக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. இப்ப வாசல்ல நிக்கிறது பூரா உங்க அக்கா பையன், உங்க தங்கச்சி பையன், அதுல ஒருத்தனை செலக்ட் பண்ணி உன் பொண்ணை கட்டி கொடு. அப்ப உங்க வீட்டுக்கார வீட்டுல புறம் பிச்சைக்காரங்களா இருக்காங்கன்றீங்க? ஆமா ஆமா முடிஞ்சு. சரி, இப்ப இதே மாதிரிதான் அவர் பையன் போய் அம்மா கிட்ட கேட்டானா, அம்மா கிட்ட, அம்மா அம்மா நான் எப்படிமா பிறந்தேன் அப்படின்னா. அவர் சொன்னாங்க, எப்படிமா மனிதன்லாம் வந்தாங்க? அவங்க சொன்னாங்க, கடவுள் கொடுத்தாருப்பா. அப்படியா? அண்ணன் எப்படி பிறந்தேன்? கடவுள் கொடுத்தாருப்பா. தங்கச்சி கடவுள் கொடுத்தாருப்பா. அப்ப அப்பா என்ன மெடிக்கல் லீவ்ல போயிருந்தாரா அப்படின்ட்டு. அது மாதிரி சாதாரண கேட்கிறப்ப இப்ப அம்மாட்ட கேட்டிருக்கான், மனிதர்கள்லாம் எப்படி தோன்றாங்க? மனிதர்கள்லாம் எப்படிமா தோன்றாங்க? அம்மா சொல்லிருக்காங்க, இல்லப்பா ஆதாம் ஏவாள் மனிதர்களை படைச்சாங்க. நீ சொன்னாலே இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. ஆதாம் ஏவாள் மனிதர்களை படைச்சாங்க, கடவுள் மனிதரை படைச்சாங்க. அப்பா கிட்ட போய் கேட்டேன், மனுஷங்க எல்லாம் குரங்குலேன்னு வந்ததால சொன்னாரு அப்படின்னா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லிச்சா, நான் எங்க சொந்தக்காரங்களை பத்தி சொன்னேன், உங்க அப்பா அவங்க சொந்தக்காரங்களை பத்தி சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த மாதிரி நீங்க அவங்க சொந்தக்காரங்களை சொல்றீங்க. அதாவது இது வீட்டுல